கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே ஒரு சிறிய தியானத்தை நாம் பார்ப்போம். சங்கீதம் 33வது சங்கீதம் 4, 5 2 வசனங்களை இந்த காலை வேளையிலே பார்ப்போம். சங்கீதம் 33, 4, 5. கர்த்தருடைய வார்த்தை உத்தமம், அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. ஏன் சத்தியமாயிருக்கிறது? அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடையது, கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. பாருங்க, தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நீதி, நியாயம். ஏனென்றால் அவர் நீதியின் தேவனாயிருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் நியாயத்தோடு நடத்துகிறவராயிருக்கிறார். எந்தவித பாரபட்சம் இல்லாதபடிக்கும் எல்லோருக்கும் அவர் சமமானவராயிருக்கிறார். தான் கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறார். இப்போ இந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நாம் இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? நம்முடைய சுயபத்தினாலோ சுய ஞானத்தினாலோ கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் தாமே நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதிலே தம்முடைய கிருபினாலே நமக்கு 2 வழிகளை மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இன்னொன்று, கர்த்தருடைய செய்கைகளின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ ஞானத்திற்கு அப்பாற்பட்டு கர்த்தர் தான் இந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். இதை சங்கீதக்காரர் தாவீது அருமையாக சொல்லியிருக்க. அந்த சங்கீதத்திலே முழுவதுமாக நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் அவருடைய சிருஷ்டிப்பை குறித்தும் தாவீது எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை உத்தமமானது. அது தேவனுடைய தெய்வீக வெளிப்பாடுகளுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான். அதனால பாருங்க, எபிரேயர் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம். அப்போ தேவன் மட்டும்தான் நமக்கு இந்த காரியங்களை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக, கர்த்தருடைய செய்கைகள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்த முடியும். ஏனென்றால் அவர் உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே சொல்லுகிறோம், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அதனால நமக்கு ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களை எல்லாவற்றையும் செய்கிறவர் நம்முடைய தேவன். நமக்கென்று ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அது மாறுவதில்லை, எந்த காலங்களிலும் அது மாறுவதில்லை. ஏனென்றால் நமக்கென்று வரையறுக்கப்பட்ட, நமக்கென்று சொல்லப்பட்ட எல்லா விதமான திட்டங்களையும், தேவனுடைய செய்கைகளையும், தெய்வீக திட்டங்களையும் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால்தான் அவருடைய சொல்லுகிறது, தேவன் தம்முடைய கிரியைகளினாலே தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் நீதியுள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் உண்மையுள்ளவர் என்பதை அவருடைய செய்கைகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் கர்த்தரை எப்படியெல்லாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகினால்தான் 33:4 வாசித்தோம், கர்த்தருடைய வார்த்தை உத்தமமானது, அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமானவைகள். அப்போ கர்த்தர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். நம்மிடத்திலே அதை எதிர்பார்க்கிறார். நாம் நீதி செய்கிறவர்களாய், நியாயத்தோடு நடக்கிறவர்களாய், ஏனென்றால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும் என்றால், அவர் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால், அவருடைய தரிசனங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய தெய்வீக திட்டங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் ஒருவர்தான் நமக்கு வெளிப்படுத்த முடியும். அதனால்தான் பூமி கர்த்தருடைய காருண்யத்தால் நிறைந்திருக்கிறது என்று சொல்கிறார். அவருடைய இரக்கங்களினாலே நிறைந்திருக்கிறது. பாருங்க, அவர் ஆனால்தான் சங்கீதத்திலே, அதே சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வானத்தை ஒரு வார்த்தையினால் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எல்லாவற்றிலும் அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். ஆகினாலே நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு காருண்யத்தின் தேவன், ஒரு இரக்கமுள்ள தேவன், ஒரு தயை உள்ள தேவன், ஒரு கிருபை உள்ள தேவன். பாருங்க, இந்த காலை வேளையிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே வந்து அவருடைய கிருபைகளை, அவருடைய நன்மைகளை, அவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள நாம் அவரோடு உறவாடி கொண்டிருக்கிறோம்.
அப்படி என்றால் இந்த காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த புதிய கிருபைகளை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அது தேவன் மட்டும்தான் நமக்கு தர முடியும். அதைத்தான் இந்த வார்த்தை சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமாம். அப்போ அவருடைய செய்கைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவரோடு வைத்திருக்கிற உறவு, அவரோடு வைத்திருக்கிற அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு இன்னும் அதிகமாக வேண்டும். ஆகினால்தான் நேற்றைய தினத்திலே பாஸ்டர் ஐயா அவர்கள் சொன்ன பொழுது அவர் சொன்னார், எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரை நாம் துதித்து கொண்டே நம்முடைய கால நேரங்களிலே நமக்கு எப்பெல்லாம் சமயங்கள் கிடைக்கிறதோ நம்ம மனசுக்குள்ள கூட நாம துதித்து கொண்டே இருக்கலாம். அப்ப அவருடைய பிரசனத்திலே நமக்கு இருந்தனா அவருடைய செய்கைகள், அவருடைய கிரியைகள், அவருடைய மகத்துவங்கள், அவருடைய நடத்துதல்கள், அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை செய்த வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது இதை உணர்ந்து எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உத்தமமா இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமா இருக்கிறதப்பா. அப்படிப்பட்ட வார்த்தையை, அப்படிப்பட்ட வழிகளை நான் கைக்கொண்டு நான் நடக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறதைப் போல நாமும் தேவனுடைய நாமத்திற்கு முன்பாக, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்கு முன்பாக உத்தமமும் அவருடைய செய்கைகளை கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாகவும் நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் நாம் அவருடைய நீதியிலும் நியாயத்திலும் நடக்க வேண்டும் என்பதுதான் ஒரே திட்டம். அந்த தெய்வீக திட்டத்தை, அந்த தெய்வீக சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய செய்கைகளின்படி, அவருடைய கிரியைகளின்படி உங்களை நடத்தி செல்வார். கர்த்தர் இந்த நாளை காலைகளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய தெய்வீக திட்டத்தின்படியும் தெய்வீக ஆலோசனையின்படியும் உங்களை வழிநடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.